வணக்கம். இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம்னா எல்ஜி டிவி. இதில் என்ன கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிவி சில டைம் ஆன் ஆகுது, சில டைம் அந்த ரெட் லைட்டு எரியல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. வாங்க இதில் என்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை செக் பண்ணிக்கலாம். 110 வோல்ட்டு 115 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ரெகுலேட்டருக்கு போகிற 10 வோல்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது. அப்புறம் 14 வோல்ட்டு 10 வோல்ட் அதுவும் கரெக்டாக இருக்குது. ஆடியோக்கு போகிற 18 வோல்ட்டும் அதுவும் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 14 வோல்ட் வரும், அதுவும் கரெக்டாக இருக்குது. இதில் அப்படி வேறு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை செக்ஷன் எஸ்டிஆர் நல்லா மாற்றியும் எல்லாம் அப்படியே கம்ப்ளைண்ட் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது பவர் சப்ளை செக்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் நல்லா தான் இருக்குது. 110 நிற்கிது. பட் ஆனால் ஸ்டாண்ட் பை இண்டிகேட்டர் சில டைமில் எரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகி உங்களுக்கு படம் வந்துடுச்சு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூனுக்கு போகிற ஒரு 5 வோல்ட் வரும். அது வந்தாலே டிவி ரெடி ஆகிடும். பாருங்கள், டியூனுக்கு போகிற 5 வோல்ட் வந்துடுச்சு. இந்த 5 வோல்ட் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துருப்பாங்க, 78L05 அப்படிங்கிற டிரான்சிஸ்டர். இதுக்கு உண்டான வோல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 10 வோல்ட்லேருந்து வரும். இது 18 வோல்ட்டு. டிரான்சிஸ்டருக்கு இன்புட் வோல்ட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வருது. ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதில் 5 வோல்ட் வருது. இந்த டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெட் இண்டிகேட்டர் எரியாமல் போகும். 110 வந்தும் உங்களுக்கு ரெட் இண்டிகேட்டர் எரியல அப்படின்னா இந்த 7805 டிரான்சிஸ்டர் தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு. கம்பல்சரி இதில் 78L05 அப்படின்னு சொல்லி டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க. நீங்கள் நார்மல் ரெகுலேட்டர் 7805 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7805 ரெகுலேட்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.